ஆட்சியில் தேவையில்லாத திட்டங்கள்லாம் எதுவும் இல்லை. வெள்ளை அறிக்கைக்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் மரிய வில்சன். உண்மையில் தமிழகத்தின் நிதி நிலைமை என்ன? வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசில் தற்போது மிகப்பெரிய விவாதமாக மாறியிருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். தமிழக அரசின் நிதிநிலை என்ன? முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் கடந்த 5 ஆண்டுல திமுக அரசு தமிழகத்தை கடனில் மூழ்கிடுச்சுன்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் தமிழகத்தின் பெருமையே மக்கள் நல திட்டங்கள் தான். திமுக ஆட்சியில் எதுவும் தேவையில்லாத திட்டங்கள் இல்லை அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா உண்மை என்ன? தமிழகத்தின் மொத்த கடன் உண்மையிலேயே 13.18 லட்சம் கோடியா? 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனுக்கு சமமா 5 ஆண்டுகளில் கடன் வாங்கப்பட்டதா? இந்த கடனுக்காக காரணம் மக்கள் நலத்திட்டங்களா அல்லது நிர்வாக தோல்வியா? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக அரசில் வெள்ளை அறிக்கை என்ற வார்த்தை கடந்த சில நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. பொதுவாக ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முந்தைய ஆட்சியோட நிதிநிலை, நிர்வாக நிலை, திட்டங்கள் மற்றும் கடன் விவரங்களை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுது. அதே மாதிரி தமிழகத்தில் புதிய அரசாக தாவே காட்சி அமைந்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்திலேயே முதல்வர் விஜய் ஒரு முக்கிய வாக்குறுதியை கொடுத்தாரு. அது என்னன்னா, தமிழக அரசின் உண்மையான நிதிநிலையை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதான். அதன் தொடர்ச்சியாக தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தமிழக அரசுடைய மொத்த கடன் தற்போது 13.18 லட்சம் கோடி. இந்த எண்ணிக்கை சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் மொத்த கடன் இதை விட மிகவும் குறைவாக இருந்திருக்கு. அதிலும் முக்கியமாக இந்த 13.18 லட்சம் கோடி கடனில் சுமார் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், மீதமுள்ள 3.18 லட்சம் கோடி என்பது அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன். இப்போ இதுவே தற்போது மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா வெள்ளை அறிக்கையில் மற்றொரு தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தமிழகம் கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடன் சுமார் 5 லட்சம் கோடி. ஆனால் கடந்த திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5 லட்சம் கோடி கடன் உயர்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதுதான் தற்போது அரசியல் விவாதத்தின் மையப்புள்ளி. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. கடன் வாங்குவது மட்டுமே தவறா? ஒரு அரசு கடன் வாங்கினா அது தவறான நிர்வாகமா? இதற்கு பொருளாதார நிபுணர்கள் கூறும் பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. உலகத்தில் எந்த ஒரு அரசும் கடன் இல்லாமல் இயங்குவதில்லை. அமெரிக்கா முதல் இந்தியா வரை எல்லா நாடுகளும் கடன் வாங்குது. ஏன்னா ஒரு அரசின் வருவாய் மற்றும் செலவுகள் எப்போதும் சமமாக இருக்கிறது இல்லை. புதிய சாலைகள் கட்டணும், மருத்துவமனைகள் கட்டணும், பள்ளிகள் அமைக்கணும், பாலங்கள் கட்டணும், சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தணும். இவை அனைத்துக்கும் பெரிய அளவிலான முதலீடு தேவைப்படும். அதனால அரசுகள் கடன் வாங்குவது இயல்பான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அந்த கடன் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதான் மிகவும் முக்கியம். இதில் தான் அமைச்சர் மரிய வில்சனின் கருத்து மிகவும் முக்கியமான இடம்பெறுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் பெருமையே மக்கள் நல திட்டங்கள். திமுக ஆட்சியில் தேவையில்லாத திட்டங்கள்லாம் எதுவும் இல்லை. இந்த வார்த்தை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கு. ஏன்னா திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல முக்கிய திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. உதாரணமாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மருத்துவ சேவைகள் விரிவாக்கம், பல்வேறு நலத்திட்டங்கள். இவை அனைத்தும் அரசின் செலவினத்தை அதிகரித்தாலும் சமூக முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு விவாதம் முன்வைக்கப்படுது. ஆனால் விமர்சனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் நலத்திட்டங்கள் நல்லது தான், ஆனால் வருவாயை அதிகரிக்காமல் தொடர்ந்து செலவுகளை உயர்த்தினா ஒரு கட்டத்தில் நிதிச்சுமை அதிகரிக்கும் என்பதே. இதற்கான உதாரணமாக தற்போது வெளியிடப்படும் வருவாய் பற்றாக்குறை எண்ணிக்கையை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. வெள்ளை அறிக்கையின்படி தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடி. இது சாதாரண எண்ணிக்கை அல்ல. ஏன்னா வருவாய் பற்றாக்குறை என்பது அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை விட அரசு செய்யும் செலவு அதிகமாக இருப்பதை குறிக்குது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, மாத வருமானம் 50,000 ரூபாய், ஆனால் செலவு 70,000 ரூபாய். அப்போது என்ன ஆகும்? 20,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகும். அதே மாதிரி அரசுக்கும் வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சுன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் அதிகரிக்கும். இதுதான் தற்போது தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை சுட்டிக்காட்டுது. ஆனால் நண்பர்களே, இங்கே தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி வருது. உண்மையில் இந்த 13.18 லட்சம் கோடி கடனுக்கு முழுக்க திமுக அரசு தான் காரணமா அல்லது மத்திய அரசு நிதி கொள்கைகள், கொரோனா கால பாதிப்புகள், உலக பொருளாதார சூழ்நிலைகள் போன்ற காரணிகளும் இருக்கிறது. அதே மாதிரி தமிழகத்தின் வளர்ச்சி குறியீடுகள் என்ன சொல்கின்றன? கடன் அதிகரித்தாலும் மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததா அல்லது கடன் மட்டும் உயர்ந்ததா? இதற்கான முழுமையான பொருளாதார பகுப்பாய்வை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? மக்கள் நலத்திட்டங்களுக்கு கடன் வாங்குவது சரியா அல்லது முதலில் வருவாயை உயர்த்தி பிறகு செலவுகள் அதிகரிக்கணுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.